என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களை பூரணப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சரி, 6 கூட வாசிக்கலாம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு. சொல்லுங்க, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இது உபத்திரமா இல்லையா? உங்க வீட்டில் உங்களை தூஷணமா பேசுறாங்க, செய்யாத தப்ப செஞ்சீங்கன்னு சொல்றாங்க, இல்ல செய்யாத காரியத்தை செஞ்சீங்கன்னு அவமதிக்கப்படும் பொழுது இருதயமெல்லாம் உடையும். இது இயேசு கடந்து சென்ற உபத்திரவம். அடுத்த வசனம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. ஜஸ்ட் இமேஜின், சிலுவையில தொங்கும் போது சிலுவை எங்கேயோ ஒரு உள்ள இன்டீரியரா உள்ள இடத்துல வைக்கப்படல, பப்ளிக் டிஸ்பிளே, எல்லாரும் பார்க்கிற இடத்துல தான் இயேசு சிலுவையிலே தொங்கினார். அப்ப பார்க்கிறவங்க எல்லாம் எல்லாரையும் ரட்சிப்பேன்னு சொன்னா தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள தகுதியற்றவன், திராணியற்றவன், என்னென்ன தூஷண வார்த்தைகள் பேசுவாங்களோ அவ்வளவும் பேசிட்டு போனாங்க. இதை கேட்கிறவர் யார் தெரியுமா? ரட்சகர், முழு உலகத்தையும் படைத்த தேவனுடைய குமாரன். அவருக்கு உங்க நிந்தைகள் தெரியாதா? அவருக்கு உங்க அவமானங்கள் தெரியாதா? அவருக்கு உங்கள் பரியாசங்கள் தெரியாதா? உங்களை பரிகசிக்கிற மக்களுடைய வார்த்தைகளின் வேதனை என்னதென்று அறிந்த ஒருவர் தான் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன். உன் உபத்திரவத்தை நான் அற்பமா நினைக்கல, உன் உபத்திரவத்தை நான் அருவருக்கல. நீ என்னை நோக்கி கதறும் பொழுது என் முகத்தை நான் மறைக்கல, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா.